சார்ந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நார்மலாக ஒரு ஆஸ்பைரண்டோட ஜேர்னி இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் அது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் எக்ஸாமாக இருக்கட்டும். ஸோ இதில் இவங்களோட ஜேர்னியை வந்து ஒரு மூணு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்பயர், இன்ஸ்பயர், அச்சீவ் அப்படின்னு சொல்லி மூணு விதமாக பிரிக்கலாம். அது என்ன அஸ்பயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஒரு குரூப் 1 எக்ஸாமாக இருக்கலாம், அல்லது யூபிஎஸ்சியில் ஒரு முக்கியமான எக்ஸாமாக இருக்கலாம். அதில் கிளியர் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அஸ்பைரேஷனாக தன்னோட கனவாக இருக்கும். ஸோ அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவன் தன்னோட பாதையை தேர்ந்தெடுப்பான். இங்கே பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களோட பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. தேர்ந்தெடுத்து அதிலிருந்து உங்களோட அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம், பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமுக்காக பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலே நிறைய பேர் இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஜேர்னியில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கற்றுருப்பீங்க. இந்த பர்டிகுலர் ஜேர்னி இருக்கு இல்லையா, இதை தான் வந்து அஸ்பைரிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்படி தான் இந்த எக்ஸாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்தை படிக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, விச் இஸ் இன்ஸ்பயர். அது என்ன இன்ஸ்பயர் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு காட்டு தீ போல இருப்பாங்க. நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த அறிவு பசி இருக்கு இல்லையா, இந்த அறிவு பசியெல்லாம் தீர்க்கிறதுக்கு இல்லை அதை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான டூல் என்ன அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸை ஒரு இன்ஸ்டியூட்ல முக்கியமாக டிஃபைன் பண்ணுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படித்த விஷயங்களை அவங்களால அப்ளை பண்ண முடியுதா, சரியான வகையில் அப்ளை பண்ண முடியுதா. அதை தாண்டி இவங்க எல்லாமே வந்து இன் ரியாலிட்டி ஒரு நாள் அந்த டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நாள் வரதான் போகுது. அதுக்கு இவங்க வந்து தயாராக இருக்காங்களா, எப்படி இவங்களை தயார்படுத்துறது அப்படின்றதான் இந்த செகண்ட் ஸ்டேஜ், விச் இஸ் இன்ஸ்பயர் ஸ்டேஜ். தன்னோட நாலேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த டெஸ்ட் சீரியஸ். அதுதான் the stage of inspiration சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ், அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரேஷனை கொண்டு வரதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கம்மிங் இயருக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸை லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு டேக்லைன் கொடுத்தோம். ரொம்ப யோசிச்சு தான் அந்த டேக்லைனை வந்து கொண்டு வந்தோம். த லீடர்ஸ் எம்பவரிங் ஃபியூச்சர் லீடர்ஸ். த லீடர்ஸ் எம்பவரிங் ஃபியூச்சர் லீடர்ஸ். அது என்ன சார் த லீடர்ஸ் எம்பவரிங் ஃபியூச்சர் லீடர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு லீடர்னா யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன் ரியாலிட்டியில். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் சொல்கிறேன். அதாவது த கிங்டம்ஸ் மே ஃபால், த கிங் மே டை, பட் த அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எவர் லாஸ்டிங். மிகப்பெரிய பேரரசுகள் அழியலாம், ஒரு பேரரசர் சாகலாம், ஆனால் அந்த நிர்வாகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது நிலையானதாக இருக்கும், நீடித்திருக்கும். ஏன் அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம் நிலையானதாகவும் நீடித்து இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா த ட்ரூ லீடர்ஸ். அந்த ட்ரூ லீடர்ஸ் யாரு? கிங்கா, கிங்டமா? இல்லை. அந்த ட்ரூ லீடர்ஸ் யாரு? அந்த ட்ரூ லீடர்ஸ் யாரு அப்படின்னா அவன் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், நிர்வாகி. அந்த நிர்வாகி எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஒரு ட்ரூ லீடருக்கு 2 முக்கியமான கேரக்டர் இருக்கு. ஒன்னு என்ன? he never shows his face during success. ஒரு மிகப்பெரிய வெற்றியின் போது தன் முகத்தை முன்னாடி கொண்டு வந்து காமிக்க மாட்டான். Similarly, he never shows his back during the failure or during the challenges. அதாவது ஏதாவது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் வரும்போது, ஒரு போட்டி வரும்போது தன்னோட புறமுதுக காட்ட மாட்டான். இவன் தான் ஒரு உண்மையான லீடர், ஒரு உண்மையான அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுதான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டெப்யூட்டி கலெக்டராக இருக்கட்டும், ஒரு டிஎஸ்பியாக இருக்கட்டும், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸராக இருக்கட்டும். இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் இந்த பர்டிகுலர் லீடர்ஷிப் ஸ்கில் தான். அந்த லீடர்ஷிப் ஸ்கில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிர்வாகத்தை இவ்வளோ நிலையானதா வந்து எவ்வளோ கவர்மெண்ட் வந்தாலும் தொடர்ந்து பயணிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ஆகணும் அப்படின்ற அஸ்பைரேஷன்ல தான் நீங்க எல்லாருமே இந்த இதுக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஷுட் ரீட் திஸ் டேக்லைன், லீடர்ஸ் எம்பவரிங் ஃபியூச்சர் லீடர்ஸ், பிகாஸ் யூ ஆர் தட் ஃபியூச்சர் லீடர்ஸ். நீங்க தான் அந்த ஃபியூச்சர் லீடர்ஸ். யூ ஆர் கோயிங் டு எம்பவர் தி ஃபோர்த் கம்பிங் ஃபியூச்சர் லீடர்ஸ். அதுக்காக தான் இந்த டேக்லைன் கொண்டு வந்தது. இந்த டேக்லைனும் ஒவ்வொரு நாளும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டும் இதுதான். ஸோ வித் திஸ் ஐடியா we will move into the டெஸ்ட் சீரிஸ். இது எப்படி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் எப்படி வந்து இந்த மாணவர்களோட அறிவு பசியை வந்து தீர்க்கக்கூடியதா இருக்கு.
எல்லா வகையிலும் இப்போ வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கு இது எப்படி வந்து கம்ஃபர்டபுளாகவும் காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்றத எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்றதையும் we will see in this video. First thing, the simple brief வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37+ டெஸ்ட் இருக்குது நம்ம கிட்ட இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸில். அதில் வந்து 6 வந்து ஹோம் டெஸ்ட். அது என்ன சார் ஹோம் டெஸ்ட் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் 7500க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இந்த மொத்த டெஸ்ட் சீரீஸில் நம்மளுக்கு கியூமுலேட்டிவாக நீங்கள் முடியும் போது இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் 12th அதாவது வெனஸ்டேல இருந்து கமெண்ட்ஸ் ஆகுது. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் 16 அதாவது கம்மிங் சண்டேல இருந்து கமெண்ட்ஸ் ஆகுது. இதான் பேசிக் பிரீஃப் அபவுட் த டெஸ்ட் சீரீஸ். அண்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் ஆல்சோ we will see. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ்க்கோ இல்லை ஒரு ப்ரிப்பரேஷனுக்கோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. ஏன் அப்படின்னா ஒரு முதலீட்டாளர்கிட்ட போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அவன் என்ன பண்ணுவான், எதில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருதோ அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். அந்த ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டு உங்களுக்கும் இருக்கணும். உங்களோட நேரம் ஒன்றும் அவ்வளோ வந்து ஒரு சீப்பான விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானது. உங்களோட நேரத்தை எதில் போட்டால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுன்றதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்கணும். அதை டிஃபைன் பண்ணுறதுக்காகவே இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸில் இந்த எக்ஸ்ட்ரா திங் ஆட் பண்ணியிருப்போம். என்னென்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது, அந்த கொஸ்டின்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செக்ஷனல் டெஸ்ட் நம்பர்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்தியன் பாலிட்டியில் 40 கேள்விகள் நம்மளுக்கு வந்துருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனல் டெஸ்ட், 1 ஹோம் டெஸ்ட். அது என்ன சார் ஹோம் டெஸ்ட்? ஹோம் டெஸ்ட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, எஸ்சிஆர்டி புக்கில் பியூர்லி எஸ்சிஆர்டி புக்கில் மட்டுமே அந்த கேள்விகள் கேட்கப்படும். அப்போ என்ன சார் செக்ஷனல் டெஸ்ட்? செக்ஷனல் டெஸ்ட்டில் பியாண்ட் எஸ்சிஆர்டி புக்ஸ் போகும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வேற வெளியில இருந்து கேட்கப்பட்ட ஏரியாக்கள்ல இருந்து கேட்பாங்க. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில கேட்கப்பட்ட ஏரியாக்கள் விச் இஸ் ரெலவென்ட் டு டிஎன்பிஎஸ்சி அதுவும் கேட்பாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனல் டெஸ்ட்ல. ஏன்னா உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, குரூப் 1ல டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டிப்பா தேவே கோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இல்லையா, எஸ்சிஆர்டி தாண்டியும் போவாங்க. அட் தி சேம் டைம் எஸ்சிஆர்டியோட ரோலும் இருக்கும். இந்த ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சைடு செக்ஷனல் டெஸ்ட் 4 டெஸ்ட்டும் அட்லீஸ்ட் எஸ்சிஆர்டியில் இருக்க கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட் தனியா ஒரு டெஸ்டா வச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் டெஸ்ட்டும் அரேஞ்ச் பண்ணோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபுல் டெஸ்ட்ல எல்லாமே இருக்கும். இந்த செக்ஷனல் டெஸ்ட் எழுதுற மாதிரி என்டையர் திங் கவர் ஆயிருக்கும். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு மட்டுமே நீங்க 6 டெஸ்ட் எழுதிருப்பீங்க, பிரிச்சு எழுதிருப்பீங்க, மொத்தமாகவும் எழுதிருப்பீங்க, எஸ்சிஆர்டி மட்டும் தனியாகவும் எழுதிருப்பீங்க, எஸ்சிஆர்டியோட கம்பைன் பண்ணி மற்ற அவுட் சைட் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எழுதிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிக்கு, எக்கனாமிக்கு அண்ட் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 6th யூனிட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனல் டெஸ்ட், மொத்தம் 5 குமுலேட்டிவ் டெஸ்ட். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 and 2 யூனிட் 1 and 2 பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் 10 கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸில் 10 கொஸ்டின் வரும். விச் இஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் வந்து வருது. அதே நேரம் அதுக்கு நம்ம செலவிட வேண்டிய டைம் ரொம்ப ஆகிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் செக்ஷனல் டெஸ்ட்டை ரிலேட்டிவ்லி கம்மி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நீங்கள் போடுற இன்புட்டு அதிகமான அவுட்புட்டை கொடுக்காது, அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்காதுன்றதுனால இதுக்கு டியூ வெயிட்டேஜை கம்மி பண்ணிட்டு எதில் நீங்கள் உங்களோட நேரம் செலவழிக்கப்படணுமோ அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் இந்த டெஸ்ட் சீரீஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த யூனிக் திங் இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம கிரியேட் பண்ணது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில யூனிக்கான விஷயங்களும் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், அதில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். அதனால சார் ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் புக்ஸ், இந்த ஸ்கூல் புக் ஏரியாஸ் இதெல்லாம் இல்லாமல் வெளியில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸு, திட்டங்கள், மேகசின்ஸ், ஸோ மற்ற ஸ்கீம்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ இதெல்லாம் கியூமுலேட்டிவாக எடுத்துகிட்டு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் டெஸ்ட் வைக்கிறோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட். அது என்ன சார் மேலேயே செக்ஷனல் டெஸ்ட் வச்சாச்சு, இது என்ன ரிவிஷன் டெஸ்ட்னா செக்ஷனல் டெஸ்ட் எழுதும்போது ஒரு சப்ஜெக்டை தனியாக எழுதிருப்பீங்க, பாலிட்டின்னு தனியாக எழுதிருப்பீங்க. ஆனால் இந்த ரிவிஷன் டெஸ்ட்ல 2 யூனிட்டை சேர்த்துறோம், 3rd and 4th யூனிட், 3rd and 5th யூனிட், 4th and 6th யூனிட் சொல்லி 2 யூனிட்டை சேர்த்து ஒரே நேரத்தில் 2 விதமான விஷயங்களையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். சார் இதில் எங்கே சார் 1 and 2 வைக்கல அப்படின்னா, அகைன் உங்களோட நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸானது. அதை எங்கே செலவழிக்கணுன்றதுல இந்த டெஸ்ட் சீரிஸ் கிரியேட் பண்ணும்போதே வி புட் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ இந்த 1 and 2ல வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப, அதாவது அதிகமான முதலீடு கொடுக்காது. அதுக்கு பதிலாக இதில் அதிக நேரம் படிக்கலாம்னா அந்த 1 and 2 வி அவாய்டட் இட். இந்த 3 and 4
அண்ட் 3 and 5 and 4 and 6க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா we have given the revision test. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா with respect to mock test, full test வந்து 2, ஸ்டேட் லெவல் டெஸ்ட் வந்து 1 நடக்கும். மொத்தம் 3 full mock test, 1 வந்து ஓப்பன் டு ஆல், எல்லாருக்குமே ஓப்பன். சரிங்களா? ஸோ மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 37 டெஸ்ட் வரும். டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சில் நீங்கள் எழுதினாலும் ஓவரால் ரேங்கிங் கொடுக்கப்படும். மொத்த பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிரான்ச்ல எத்தனை பேர் எழுதிருக்காங்க, ஓகே இந்த தடவை ஒரு 5000 பேர் எழுதிருக்காங்களா, 10,000 பேர் எழுதிருக்காங்களா, இந்த 10,000ல் நீங்கள் என்ன ரேங்காக இருக்கீங்கன்னு சொல்லி இப்பயே காம்படேட்டிவாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸில் வி ஹவ் கிரியேட்டட். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள். இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல இருக்கு. என்ன டைம்ல சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி, சென்னை, ராமநாதபுரம் இந்த 3 பிரான்ச்லயும் 2 to 5 சரிங்களா, சாயந்தரம் 2 to 5 வந்து நடக்குது. மற்றபடி திருநெல்வேலியில 1:30 4:30, மதுரையில 10 1, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 9:30 12:30. இந்த மாதிரி டைம் வந்து வேரியா இருக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி. அந்த டைமை பர்டிகுலராக பார்த்துக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் கொஞ்சம் முன்னாடியே போயிடு. அந்த ஹரிபரியில் ப்ரெஷரில் போகாதீங்க. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி போங்க. எக்ஸாம் ஹாலில் எப்படி முன்னாடி போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்களோ அப்படி கூட படிங்க. இல்லை சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது எப்படி இருப்பீங்களோ அதே மைண்ட் செட் அதே மாதிரி போங்க. அப்போதான் உங்களை நீங்களே ஒரு கல்டிவேட் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு பிஹேவியரை கல்டிவேட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 மாதம் உங்களை இதே மாதிரி கல்டிவேட் பண்ணீங்கன்னா அவுட்கம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைட் அவுட்கம் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போவீங்களோ அதே மாதிரி போங்க. தட் வுட் பி பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எப்படி நடக்குது, ஒவ்வொரு 3 நாளுக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நடக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 3 நாள் கேப் இருக்கும். இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு அக்கார்டிங்லி யூ பிளான் யுவர் ஷெட்யூல். ஸோ இந்த 3 நாளில் எப்படி இதெல்லாம் கவர் பண்ணுறது அப்படின்றத ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு மெட்டீரியல் வேணாம் சார் அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் 4500. இல்லை சார் ஐ நீட் அ மெட்டீரியல், இப்போ தான் நான் ஃப்ரெஷர், எனக்கு மெட்டீரியல் கொடுத்துருங்க ஈஸியாக நான் படிச்சிருவேன் அப்படின்னா யூ கேன் ஹேவ் 8500. மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியலை டெஸ்ட்டுக்கான அந்த கன்சைஸ்ட் மெட்டீரியலே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இன்ஸ்டியூட்டில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 6500 வித் மெட்டீரியல், வித்தவுட் மெட்டீரியல்னா 3500. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூஸ் as I said எல்லா பிரான்ச்சஸ்லையும் இருக்கு. பட் இன் டிஃப்ரெண்ட் டைம், வேற நேரங்களில் நடக்குது. அந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் போறீங்களோ அந்த நேரத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் அந்த டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யுவர் ஃபீட்பேக்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம். உங்களுக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருக்கு, ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்னா சுரேஷ் பப்ளிகேஷன் 2024@gmail.com இதுல வந்து நீங்க கொடுங்க. உங்களோட நிறைகுறைகள் சரியா இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். நெக்ஸ்ட் வந்து பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் அந்த இடத்துக்கான ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்ப்பா. ரொம்ப 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 முக்கியம். ஒரு டெஸ்ட் சீரீஸை வந்து ஒரு கேஷுவலா ஹேண்டில் பண்ணாதீங்க. ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன், தவறான விஷயம். ஒரு டெஸ்ட் சீரியஸா அந்த இடத்துக்கான மதிப்பை கொடுங்க. டெஸ்ட் சீரியஸ் ஒரு டெஸ்ட் ஹால் நடக்குதுன்னா அது ஒரு சாமி ரூம் மாதிரி, சரிங்களா, ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி. என்ன ப்ரேயர் ஹாலாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துக்கான மரியாதை கொடுங்க. ப்ரேயர் ஹால் போகும்போது எப்படி போகணும், அதுக்கான ட்ரெஸ் கோட் இருக்கா, அந்த ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோ வேர்ட் பை வேர்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கொடுக்கறது இல்லை, உங்களை செட் பண்றதுக்கு. எக்ஸாமுக்கு போகும்போது இந்த மாதிரி நீங்க போகணும் அப்படின்றத உங்களை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க. நான் 30 மினிட்ஸ் சொன்னேன், 10 மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க. ஒரு பிளாக் இங்க் பால் பாயிண்ட் அதுதான் வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணணும். ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் நம்பர் ஒழுங்கா போடலைன்னா எவாலுவேட் பண்ண முடியாது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பரை ஒழுங்காக ஷேர் பண்ணாமல் எனக்கு ரேங்க் வரல, எனக்கு மார்க் வரல அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து இது பண்ணிருங்க. எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுமா கரெக்டாக பண்ணியிருக்குமா என்னன்னு பார்க்க. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி யூஸ்டு, அதாவது அந்த இங்கெல்லாம் அழிப்போம் இல்லையா, ஸோ அந்த இங்கர் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அந்த இங்கர் யூஸ் பண்ண அது ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்தோடனே ஹி இஸ் ஃபீலிங் இட், அது யூஸ் பண்ணக்கூடாது 5 மார்க் போயிடும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கு, எக்ஸாமில் அந்த 5 மார்க் போகிறதுக்கு போல யூ கேன் டேக் ஒரு 20 செகண்ட் ஆகுமா, ஒரு 20 to 25 செகண்ட் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செக் பண்ணி இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது. ஸோ யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்து யூ கேன் நாட் ஃபீல் இட். அதனால கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே எக்ஸாம் மாதிரி பாருங்க. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ்
ஆப்சன்டீஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட் ஷுட் பி வேலிடான ரீசன்னா ஓகே. நார்மலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸை போட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆப்சென்ட் ஆகிட்டு அதுக்கு ஒரு பிளான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கன்னா உங்களோட டிசிப்ளின் என்ஷூர் பண்ணதான். ரொம்ப சிம்பிளான திங். இதுக்கு பின்னாடி இருக்க பர்பஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் டு ரெஸ்ட்ரிக்டிவ். உங்களை யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இல்லை, டிசிப்ளின் என்ஷூர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் சாதாரண ஆள்கள் இல்லை, ஃபியூச்சர் லீடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்ல மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் ரிலேட்டடாக மொத்தம் 37 டெஸ்ட் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி 7500க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. பாலிசி நோட்ஸ், தமிழரசு மேகசின் இதை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக வச்சு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கு. சுரேஷ் மெட்டீரியல் கொடுத்துறாங்க. சுரேஷ் மெட்டீரியல் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வி ஆர் கவரிங் இட். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் இருக்கு, அதுக்கான நோட்ஸும் இருக்கும். பிஒய்க்யூஸ், பாலிசி நோட்ஸ், ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சுரேஷ் மெட்டீரியல்ல கவர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேன் ரிலீவ் இட். அங்கிருந்து நீங்க ரிலீவ் பண்ணலாம், எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியே போயிடலாம். உங்களுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் நீங்க வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்டா இருந்தா பாடசாலை அப்ளிகேஷன்லேயே வந்துடும். இல்லை சார் நான் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணப்பட்டுட்டு அந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிடும். ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கான வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். நீங்கள் உங்களோட ஓன் ஸ்பேஸில் கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்துட்டு எத்தனை தடவை வேணாலும் யூ கேன் கிராஸ் செக் இட். அதில் உங்களுக்கான நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டெலகிராம்லேயே வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஈவன் ஃபார் தி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி உங்களோட பர்டிகுலர் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கீழேயும் கொடுத்துருப்பாங்க, இந்த மெட்டீரியலும் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் சீரீஸ் ஆஃப் சிலபஸ் இருக்கும். அதில் எது ரொம்ப முக்கியம், பிரைமரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த பிரைமரி இம்பார்ட்டன்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால கீ கான்செப்ட் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி தனி இது இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து முடிச்சு வச்சிருங்க. சார் நான் 3 நாள் என்னால் முடிக்க முடியல, இதை வந்து எப்படி சார் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம்? அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கு தான் இந்த கீ கான்செப்ட். நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் போட்டு இந்த கீ கான்செப்டை மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நீங்க படிக்கலாம். ஸோ கீ கான்செப்ட் டு ரிமெம்பர் என்ன இருக்கோ அதை கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க எக்ஸாமுக்கு. ஏன்னா அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் எங்க உங்களோட ஆன் ஸ்போர்ட் இன் ரியாலிட்டி எக்ஸாம்ல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேசிக்கான ஒரு டெஸ்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கான சிலபஸ் அந்த சப் டாபிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அதுல இருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு பிப்ரவரி 2025, அப்புறம் பாலிசி நோட்ஸ், தமிழரசு மேகசின் இது எல்லாத்துலேயுமே இருந்து சில கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கப்படும். ஸோ ஒரு டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 175 + 25 அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. 25ன்றது ஆப்டிடியூடு. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஒரு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். இது டெஸ்ட் 1, இது டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. இந்த 4 செக்ஷனல் டெஸ்ட்ல உங்களுக்கான என்டையர் சிலபஸும் கவர் பண்ணிடுவாங்க. அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களோட ஆப்டிடியூட்ஸும் கவர் ஆகிடும். ஒன்ஸ் இந்த 4 டெஸ்ட் முடிஞ்சோன்னு என்ன நடக்கும்னா ஒரு ஹோம் டெஸ்ட் நடக்கும். இந்த ஹோம் டெஸ்ட் நீங்க ஓனாவே எழுதி பார்த்துக்கலாம். இதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஹோம் டெஸ்ட் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ல என்னென்னலாம் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சு எஸ்சிஆர்டி கேப்சூல் அப்படின்னு டெஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓனா. அதை நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். இதுதான் ஹோம் டெஸ்ட். ஒன்ஸ் இந்த ஹோம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்கான ஃபுல் டெஸ்ட் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது வந்து பாலிட்டிக்கான ஸ்பிளிட் அப் பார்த்தீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ 4 செக்ஷனல் டெஸ்ட் இருக்குன்னா 4 செக்ஷனல் டெஸ்ட் முடியும். அதுக்கடுத்து ஒரு ஹோம் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட். இல்லை சார் ஒரு 3 செக்ஷனல் டெஸ்ட்டா, அப்போ 3 செக்ஷனல் டெஸ்ட், அடுத்து ஒரு ஹோம் டெஸ்ட், அடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து செக்ஷனல் டெஸ்ட் பார்க்குறீங்க. பாலிட்டினா ஒரு 4 செக்ஷனல் டெஸ்ட், ஒரு ஹோம் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபுல் டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 29th டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட்டும் வச்சுருவாங்க, விச் இஸ் 28th டெஸ்ட். சரிங்களா, 3/6/2025 டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து நடக்கும். இதில் வந்து பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின், யோஜனா திட்டம் மேகசின். ஸோ இந்த மேகசின்ஸ் அண்ட்
பாலிசி நோட்ஸை மட்டும் கவர் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம் எழுதும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 ஓப்பன் எண்டடாக வந்து ஸ்கீம் பேஸ்ட் கொஸ்டின் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து தனியாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், இந்த ஸ்பெஷல் டெஸ்ட் அல்லது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as I said 29வது டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட், 30வது டெஸ்ட் 9/6/2025 மண்டே செகண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் அண்ட் லாஸ்ட் டெஸ்ட் விச் இஸ் ஓப்பன் டு ஆல் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12/6/2025 Thursday. ஸோ இதோட உங்களோட டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட்டாக இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஒரு 3 months தான். இந்த 3 months will decide what you are going to become. ஸோ உங்களோட லைஃப்பில் அடுத்து என்ன ஆக போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ண ஒரு குரூசியலான 3 months. மோஸ்ட் ஆஃபன் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லுவேன், ஆக்சுவலாக உங்கள் வாழ்க்கையோட இப்போ 60 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றது 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு இல்லையா. இப்போ 25 வயசில் ஆகிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸோட உங்களோட லைஃபோட கேரண்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டைமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 9 மாதம் தான். அதில் இந்த 3 மாதம் இந்த பர்டிகுலர் இருக்குது. அடுத்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின்ஸ் 3 இல்லை 5 மாதமோ, அடுத்து ஒரு 1 மாதம் இதுக்கு உங்களோட இன்டர்வியூக்கு, அவ்வளோதான். மேக்ஸிமம் 9 மாதம் மட்டும் செலவு பண்ணி உங்களோட வாழ்க்கையோட 35 வருஷத்தை வந்து கேரண்டீடாக என்ஷூர் பண்ணுறீங்க. ஒரு சைடு வந்து ஃபினான்ஷியலும் சரி, இன்னொரு சைடு மனதளவுலையும் சரி. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சர்வீஸில் இருக்கும்போது அதிலே ஒரு மன நிறைவு அடையும் இல்லையா, வாழ்க்கையான பர்பஸ் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் உங்களோட வாழ்க்கைக்கான பர்பஸை வெறும் 9 மாதத்தில் நீங்கள் அடைஞ்சிடலாம். அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான க்ரூஷியல் 3 months, இந்த 3 மாதம் எதையுமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணாதீங்க. லெட் எவ்ரிதிங் வெயிட், எல்லாமே வெயிட் பண்ணட்டும். உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களோட கனவை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் அஸ் அச்சீவர்ஸ் பை 2026. தேங்க்யூ.